ஹாய் செல்லக்குட்டீஸ், நாம் இன்னைக்கு 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். நோ யுவர் டைம் அப்படின்றது செகண்ட் லெசன். உங்களோட நேரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். மேட்ச் த கரெக்ட் சென்டென்ஸ் வித் ஈச் பிக்சர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான், இங்கே விளையாடிட்டு இருக்கான், இங்கே ஓடிட்டுருக்கான். இந்த பாப்பா குடிச்சிட்ருக்கா, ஏதோ ஒரு ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. சரிங்களா? இப்போ இங்கே என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீ ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். சரிங்களா? இப்போ வேகமாக ஓடுறான் அப்படின்னா இந்த பிக்சர், இதோட நம்ம கோடு எடுத்துக்கிறணும். ஹீ ஸ்லீப்ஸ் ஆன் ஹிஸ் பெட், இவன் தூங்கிட்டு இருக்கான், இங்கே எழுத்துக்கலாம். சி ட்ரிங்க்ஸ் ஜூஸ், இந்த பாப்பாவோட எடுத்துக்கலாம். ஹீ பிக்ஸ் த பால், பாலை அவன் எடுத்துட்டு இருக்கான். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, ஹீ பிக்டு த பால், அப்போ அது இங்கே வரும். சரிங்களா? ஹீ ரேன் வெரி ஃபாஸ்ட், இதுவும் இந்த ஓடுற பையனோட தொடர்புடையது. சி ட்ராங்க் ஜூஸ், இது இந்த ஜூஸ் குடிக்கிற பாப்பாவோட சேர்ந்தது. ஹீ ஸ்லெப்ட் ஆன் ஹிஸ் பெட், அங்கே இருக்கா. இதில் பாஸ்ட் டென்ஸாக கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் இன் த பிளாங்க்ஸ். மை ஃபாதர், இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. பைஸ் பாட் கொடுத்துருக்காங்க. மீ அ நியூ வாட்ச் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, அப்போ பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே பாட் அப்படின்றத எடுத்து எழுதணும். ஐ, இந்த இடத்துல லெட்டர்ஸ் டு மை கிராண்ட் ஃபாதர் எவ்ரி வீக். சரிங்களா? வாரம். அப்போது ரெகுலராக நடக்கிற வேலைக்கு நம்ம என்ன செய்யணும், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஐ ரைட் லெட்டர்ஸ் டு மை கிராண்ட் ஃபாதர். நெக்ஸ்ட் பாருங்கள். தே டுக் தேர் பெட் டு த பார்க் லாஸ்ட் ஈவினிங். போன வாரம் நேற்று சாயந்தரம் அவங்களோட பெட்டை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது இது பாஸ்ட் டென்ஸ், டுக்கு. ரீட்டா ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங், இது தினசரி நடக்கிற செயல்பாடுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் மந்த் அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸ், போன மாதம். ஐ வென்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், இங்கே நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி பை ரீப்ளேசிங் த அண்டர்லைன்டு வேர்ட். இப்போது இந்த சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸுக்கு நம்ம வேறு கரெக்டான வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும். எவ்ரிடே அப்படின்னு வந்தாலே தினசரி ரெகுலராக நடக்கிற வேலைக்கு நாம் என்ன சொன்னோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போது எவ்ரிடே ரியா, இங்கே பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக்குடு, நம்ம இதோட ப்ரெசன்ட் டென்ஸ் என்னது, லுக்ஸ் at herself in the mirror. சரிங்களா? எவ்ரிடேன்னு எழுதணும். எவ்ரிடே ரியா லுக்ஸ் at herself in the mirror. தினமும் ரியா வந்து அவ கண்ணாடியில் பாப்பா அப்படின்றது தான். நெக்ஸ்ட் பாருங்கள். எஸ்டர்டேன்னு வந்துட்டாலே அது பாஸ்ட் டென்ஸு. இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறோம். ஐ வாட்ச்டு த மேட்ச் ஆன் டிவி. எஸ்டர்டே ஐ வாட்ச்டு த மேட்ச் ஆன் டிவி, நான் மேட்ச் பார்த்தேன் நேற்று. அடுத்து பிரியா லைக்குடு நீங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெகுலர்லி அப்படின்னா தினமும் நடக்கிறது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும், ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதணும். பிரியான்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் சேர்த்து லைக்ஸ் போடுறோம். சரிங்களா? இங்கேயே அப்படி தான். ரியா அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதுனால லுக்ஸ் போடுறோம். இங்கே பாருங்கள். பிரியா லைக்ஸ் டு ரீட் ஸ்டோரி புக்ஸ் ரெகுலர்லி. அடுத்து பாருங்கள். லாஸ்ட் வீக்னா போன வாரம், அப்போ இது பாஸ்ட் டென்ஸ் வரும். சரிங்களா? அப்போ மை மதர் டுக்ஸ் மீ டு ஹர் நேட்டிவ் பிளேஸ். இது பாருங்கள். எவ்ரி மார்னிங்னா தினமும், அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துடும். த ஓல்டு மேன் செல் கிரீன் வெஜிடபிள்ஸ். சோல்டுன்றது பாஸ்ட் டென்ஸு, செல் அப்படின்றது இது. சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் பாருங்கள். செல்ஸ் ஓல்டு மேன் அப்படின்றது வந்து ஹீ வந்தால் ஷீ இட்டு வந்தால் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் சேர்த்து எழுதணும். அப்போ எவ்ரி மார்னிங் த ஓல்டு மேன் செல்ஸ் கிரீன் வெஜிடபிள்ஸ். இதில் பாருங்கள். fill in the blanks with the correct form of verb கொடுத்துருக்காங்க. மை நேம் இஸ் சுந்தரி. I am 10 years old. Arun and Salim are my friends. We go to school together. We ride
அவர் பைசைக்கிள். வி இது வந்து ஃப்ளூரலாக இருக்கலாம், இந்த இடத்துல ரைடு வரும். சரிங்களா? அப்புறம் பைசைக்கிள் எவ்ரி ஈவினிங். ஐ டு நாட் லைக் வாட்சிங் horror films, but my friends enjoy watching them. சரிங்களா? இந்த பேரா ஃபுல்லாகவே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சூஸ் அண்ட் ரைட் தான் கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இதில் பாருங்கள், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சி இஸ் அ டீச்சர். It is an eagle. We are thirsty. பாருங்க, இதில் சிங்குலர் வரும்போது நாம் இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ளூரல் வரும்போது ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? த சில்ட்ரன் ஆர் ஹாப்பி. சில்ட்ரன் ஃப்ளூரல், ஹீ அப்படின்றது சிங்குலர், ஹீ இஸ் எ குக். சரிங்களா? அப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் வரும்போது இஸ் யூஸ் பண்ணணும், ஃப்ளூரல் வரும்போது ஆர் யூஸ் பண்ணணும். ஃப்ரேம் சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் இன் த டேபிள். இது சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் அப்படி தான் சிங்குலர் வேர்டாக வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் சேர்க்கணும். பாருங்கள், கபிலன். கபிலன் அப்படின்னு சொல்லும்போது கபிலன் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எது வேணாலும் இந்த பக்கம் எழுதுக்கலாம். கபிலன் இஸ் இன்ட்ரெஸ்டிங். கபிலன் இஸ் பிளேயிங் இன் த பார்க். கபிலன் இஸ் எ ஸ்மால் பாய். கபிலன் இஸ் அ சிங்கர். ஒரு இதை வச்சு நம்ம எத்தனை வேணாலும் எழுதலாம். இங்கே பாருங்கள், சிந்து அண்டு மீனு அப்படிங்கிறது ஃப்ளூரல், 2 பேர் இருக்காங்களா, அப்போ ஆர் சேர்த்து நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்து வி. வின்றதுக்கு வி ஆர்னு சொல்லலாம், வி வேர்னு சொல்லிக்கலாம். ஐக்கு ஆம் மட்டும்தான், ஐ ஆம். த புக். த புக் இஸ். இது சிங்குலர், அதனால் இஸ் தான் சேர்க்கணும். த புக் இஸ். பாஸ்ட் டென்ஸாக எழுதணும் அப்படின்னு நினச்சா வாஸ். த புக் வாஸ். இதில் நம்ம நிறைய சென்டென்ஸ் எழுதலாம். இப்போ நமக்கு 5 சென்டென்ஸ் மட்டும் எழுதுகிறோம் பாருங்கள். கபிலன் இஸ் எ ஸ்மால் பாய். சிந்து அண்ட் மீனு ஆர் ஃப்ரெண்ட்ஸ். வி வேர் பிளேயிங் இன் த பார்க். ஐ ஆம் அ சிங்கர். த புக் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இதில் பாருங்கள், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேர்ப்ஸு. வாக், சி, ப்ளே, ஜம்ப், பை. சரிங்களா? இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ராஜு எ நியூ போட் லாஸ்ட் மந்த். போன மாதம் அப்படின்னு கொடுத்துருக்கறனால இப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கே பை தான் கொடுத்துருக்காங்க, நம்ம இது என்ன செய்யணும்? பாஸ்ட் டென்ஸ். இதோட பாஸ்ட் டென்ஸ் எடுத்து இங்கே எழுதணும். ராஜு பாட் எ நியூ போட் லாஸ்ட் மந்த். மீனா எவ்ரிடே கொடுத்துருக்கனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மீனா வாக் டு த டெம்பிள். We see a rainbow last evening. இதில் பாருங்கள், லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னா போன நேற்று சாயங்காலம். சரிங்களா? அப்போது we saw a rainbow. ப்ரெசன்ட் டென்ஸ். சியோட பாஸ்ட் டென்ஸு சா. இதில் பாருங்கள், எவ்ரி சண்டேன்னு இருக்கா, அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும். ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட்னா நேற்று நைட்டு, அப்போ பாஸ்ட் டென்ஸ். த கேட் ஜம்ப்ட் ஆன் த வால். பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்கோம். ரீரைட் த பேசேஜ் இன் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் இந்த பேசேஜ் திரும்ப எழுத சொல்லியிருக்காங்க, ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஸ்னேஹாஸ் மதர். டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக் ஹர் டு த மார்க்கெட். பட் இட் ரெயின்ஸ். ரெயின்ஸுக்கு பாஸ்ட் டென்ஸ் ரெயின்டு. ஹெவிலி. ஸோ தே டுக் an auto. They always bought fruits from an old shop, but the shop was closed. So they bought fruits from a new shop. சரிங்களா? Tick the correct sentence for the picture. இதுலையும் பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா, இது ஒரு மூன், சந்திரன். The moon looked beautifully last night. Last night அப்படின்னா நமக்கு இங்கே பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். சரிங்களா? அதனால் இது கரெக்டான ஆன்சர். இதில் பாருங்கள், எவ்ரி ஈவினிங், அப்போ இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். த பாய்ஸ் ப்ளே கிரிக்கெட்.
அடுத்து பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னா நமக்கு என்ன வரும், பாஸ்ட் டென்ஸ் வரணும். பிரீத்தி சா பட்டர்ஃப்ளைஸ் இன் த பார்க், அப்போ சா இது பாஸ்ட் டென்ஸு. அடுத்து லாஸ்ட் வீக்னா பாஸ்ட் டென்ஸ், மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் மெட். கோபால் மெட் ஹிஸ் ஃப்ரெண்டு. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இதில் பாருங்கள் நம்ம இங்கே கடைசியில் பார்க்கலாம். டுடே அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். சி நீட்ஸ் டு டேக் ரெஸ்ட் டுடே. அடுத்து இதில் பாருங்கள் எஸ்டர்டே இது பாஸ்ட் டென்ஸு, அப்போ ஃப்ளூரல் பாஸ்ட் டென்ஸ் போடணும். என்ஜாய்டு, தே என்ஜாய்டு த சன்செட் எஸ்டர்டே ஆன் த சீசோர். சரிங்களா. இதில் எவ்ரிடே அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும். நிசா அண்டு மதன் ட்ராவல் பை ட்ரெயின் எவ்ரிடே டு ஒர்க். அடுத்து லாஸ்ட் வீக்னா பாஸ்ட் டென்ஸ் போடணும். மெட்டு புனிதா மெட் ஹர் கிராண்ட்மதர். அடுத்து பாருங்கள் இதுலேயும் லாஸ்ட் ஈவினிங், அப்போ இதுலேயும் பாஸ்ட் டென்ஸு. சுனில் ஃப்ளூ மெனி பலூன்ஸ் லாஸ்ட் ஈவினிங். இதுலேயும் பாருங்கள் சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஸ்டு, டாக்ஸ்ட், லுக்டு, வாட்ச்டு, ட்ரீம். மை கிராண்ட்மா இங்கே டுக் மெடிசின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றணும். அப்போ டேக்ஸ், மை கிராண்ட்மா டேக்ஸ் மெடிசின். மை கிராண்ட்மா டேக்ஸ் மெடிசின்ஸ். அடுத்து ஹர்சன் லுக்ஸ் டயர்ட் அண்ட் வீக். இங்கே தான் பாஸ்ட்டாக மாற்றும் போது ஹர்சன் லுக்டு டயர்ட் அண்டு வீக். நெக்ஸ்ட் த கிட்ஸ் வாட்ச்டு கார்ட்டூன்ஸ் ஆன் டெலிவிஷன். I dream about flying. Dream ஓட past tense dream. They crossed the river on boat. Choose and filling the blanks with the correct words. பாருங்க லாஸ்ட் சம்மர் அப்படின்னு இதில் கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் வர்றது எல்லாமே பாஸ்ட் டென்ஸாக வரும். போன சம்மருக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அதை பற்றி சொல்கிறதுனால ஃபுல் பாஸ்ட் டென்ஸு. இது பாருங்கள் லாஸ்ட் சம்மர் ஐ வென்ட் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். வென் ஐ ரீச்டு தேர் ஐ ஸ்டாப்டு மை கார் அண்டர் எ ட்ரீ. தேட் நைட் ஐ ட்ரீம்டு அபவுட் பிளேயிங் வித் மை கசின்ஸ். த நெக்ஸ்ட் டே ஐ மெட் தெம். வி வாட்ச்டு எ மூவி டுகெதர். தென் வி வென்ட் டு த பார்க். அட் த பார்க் ஐ பிளேட் with my school friends. We took lots of photos together. My journal பாருங்க ரைட் யா பேரலல் போயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு போயம் பேரலாக எழுதணும். பாருங்க ஸ்டார்ஸ் ஷைன் so bright up on the sky every night. See them shine with light. Oh, that's a beautiful sight. Your light dance pure and white. We can see you at the dark of night. இப்போ பாருங்கள் draw a sun here. சன்னை வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. சன் படம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ஸை பார்க்குறோன்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நம்ம சன் போட்டாச்சு. சன் வந்து எப்போ வரும், பகலில் டே டைம் வரும். இதில் நைட் டைம் பதிலாக டே டைம் மாற்றியாச்சு. இங்கே இருக்க ஒயிட்டு நமக்கு வந்து ஸ்டார்ஸு மூணெல்லாம் ஒயிட்டாக இருக்கும், சன் வந்து எல்லோவாக இருக்கும். சரிங்களா. அப்புறம் இங்கே டார்க் ஆஃப் நைட் அப்படி சொல்கிறோமா, இது டே லைட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். இதை அப்படியே மாற்றி அதுவே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். சன் சைன்ஸ் ஸோ பிரைட் அப்பான் த ஸ்கை எவ்ரி டே. See them shine with light. Oh, that is a beautiful sight. Your light dance pure and yellow. We can see you at the dark. அதில் டார்க் டே கிடையாது, இந்த இடத்துல அட் த டே லைட் அப்படின்னு போட்டுக்கலாம். டார்க் டே லைட், டார்க் வேண்டாம், டே லைட் மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. ரீட் அலவுடில் I like to live on the earth. We get water from rain. Write two rhyming words. Moon, soon, spoon. Rain, pain, gain. Choose and write the correct word கொடுத்துருக்காங்க. இதில் am, is, are, was, were. சரிங்களா. இந்த am, is, are
இஸ் ஆர் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். வாசு வேறும் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஐ வந்தால் ஆம் போடுவோம். ஐ வந்தால் மட்டும்தான் ஆம் போடுவோம். சரிங்களா? ஐ ஆம் அ ஸ்மார்ட் பாய். சி இஸ் வெரி ஹாப்பி ஆன் ஹர் பர்த்டே. ஹீ ஷீ இட். அடுத்து பாருங்கள், சூஸ் அண்ட் ஷேர் த கரெக்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், த அஸ்ட்ரோனட்ஸ் வியர் ஸ்பேஸ் ஷூட் இன் ஸ்பேஸ். அப்போ இது ஷேர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ராதா கேவ் யா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டு ஹர் ஃப்ரெண்டு. இந்த பிக்சரை பாருங்கள், பிக்சரை பார்த்து நம்ம இதுக்கான ஆன்சர் எழுதணும். ரீட் அண்ட் ஆன்சர் பாருங்கள். இதில் அறிவு லைக்ஸ் ஆன் மார்ஸ். ஹர் கிராண்ட்பா டஸ் நாட் லைக் மார்ஸ் because it is full of dust storms, but he likes the earth where soil is good. சரிங்களா? அறிவுக்கு மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறது பிடிச்சிருந்தது. அவங்க கிராண்ட்பாக்கு அது பிடிக்கல. ஏன்னா அங்கே நிறைய டஸ்ட் இருக்குது. எர்த்து தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பாருங்கள், அறிவு lives in மார்ஸ். The opposite of the word good is bad. குட்டுக்கு ஆப்போசிட்டு bad. நெக்ஸ்ட் பாருங்கள், read aloud. Vegetables are good for health. Vani surprised her friend with a gift. Write the rhyming words for the underlined word. Underline wordக்கு rhyming words எழுத சொல்லியிருக்காங்க பாருங்க. Late, gate. Parrot, carrot. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சருக்கானது தான் நமக்கு இங்கே ஆன்சராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் தான் கரெக்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி எவ்ரிடே, எஸ்டர்டே, லாஸ்ட் வீக் என்ன வேர்டு இருக்குன்னு பார்க்கணும். க்ளூ வேர்டு இங்கே பாருங்கள், எவ்ரிடேன்னு இருக்குது. எவ்ரிடேன்னு இருந்தால் நம்ம இங்கே என்ன எழுதணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதணும். சரிங்களா? அப்போ டேக்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், இதில் எஸ்டர்டேன்னு இருக்குது. அப்போ பாஸ்ட் டென்ஸ். ட்ராங்க். சரண் ட்ராங்க் காஃபி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. இதுவும் எஸ்டர்டே, அப்போ பாஸ்ட் டென்ஸ். எஸ்டர்டே மை மதர் வென்ட் டு த மார்க்கெட். லாஸ்ட் வீக், இதுவும் பாஸ்ட் டென்ஸ். மது மெட் ஹர் ஃப்ரெண்ட் in the park. Next one பாருங்க, choose and write the correct word to complete the sentence. இதில் பாருங்க, thirsty, weak, environment, spoiled. இதில் we must protect our environment. My sister baked a tasty cake on my birthday. The rain spoiled our plan. Arun is very weak in his studies. Read and answer பாருங்க. People on earth wear light clothes. On Mars, people wear heavy space suit. On Mars, people get water from fuel. On earth, we get water from rain, rivers, lakes and ponds. So Arumadi's grandpa feels bad to live on Mars. சரிங்களா? Choose and write the opposite of the word light. Lightக்கு opposite என்னப்பா? Heavy. டிக் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். இதில் எது கரெக்ட் இல்லையோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அரிமதிஸ் கிராண்ட்பா ஃபீல்ஸ் ஹாப்பி டு லிவ் ஆன் மார்ஸ். அவங்க அரிமதியோட கிராண்ட்பா மார்ஸில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அது அப்படின்றது ராங் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ரீட் அலவுட். ராஜு லைக்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஹீ லைக்ஸ் டு டேஸ்ட். ஹீ லைக்ஸ் த டேஸ்ட். It helps him to lead a healthy life, but Raju's sister likes junk food. She also likes it taste, but it is not good for health. Complete the sentence with the correct pair of words. பாருங்க, cold, stream, hold, team கொடுத்துருக்காங்க. It is hard to hold a cold glass for a long time. The team went to the stream to catch fish. Rewrite the sentence using the word given in the brackets. இதில் பாருங்க, சீமா eats a lot of mangoes. இங்கே எஸ்டர்டேன்னு வந்திருக்கிறதுனால இது என்னது? பாஸ்ட் டென்ஸு. சீமா ate a lot of mangoes. அடுத்து பாருங்கள், இங்கே எவ்ரிடே கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும். ஐ ப்ரஷஸ், இங்கே ப்ரஷ்டு கொடுத்துருக்காங்க. ஐ வந்தால் ப்ரஷ். ஹீ ஷி இட்டு வந்தால் மட்டும்தான் எஸ் சேர்க்கணும்.
I brush my teeth twice. Frame sentence on your own forgiven words. இதில் பாருங்க, healthy. I eat healthy food. Earth. Our planet is Earth. Next one பாருங்க, Arivumadi was surprised to see her grandfather on her birthday. They went out for a walk to the vegetable hub. Grandpa did not taste the carrots and fruits in the vegetable hub. Who visited Arivumadi on her birthday? Grandpa visited Arivumadi on her birthday. Where did they go for a walk? எங்க walk போனாங்க? They went out for a walk to the vegetable hub. Read. Read aloud அப்படின்னு சொல்லி ஒரு பேசேஜ் இருக்கு. இதில் பாருங்க, Arivumadi asked her grandpa about earth. He said that once it was a beautiful place. The soil was good. The lakes and ponds were filled with water. People got fresh air. Grandpa was worried that it was polluted by humans. பாருங்க, choose and complete. Yesterdayன்னு கொடுத்தனால இதில் ஃபுல்லாக எல்லாமே past tenseல வரும். Yesterday I flew a kite in the park with my friends. The wind blew hard. Our kites tore into pieces, so we came home soon. Next பாருங்க, rearrange the words. Rearrange the given words and write a meaningful sentence. We wear light cloths on the earth. Trees do not grow well on Mars. Next one பாருங்க, read the poem and answer the questions கொடுத்துருக்காங்க. Earth is a perfect place for all to grow. Where trees give shade and the river flow. Our earth is a gift so precious and rare. Let us protect it with love and care. What do the trees provide us? The trees provide us to give shade. How should we protect our earth? We protect our earth with love and care. Read and answers la paranga. The earth is a blue plant. It is the only plant suitable for the humans to live. The soil and water are good on the earth. Plants grow well. People on the earth get water from rain. On the earth, the people get fresh air. Nowadays, people pollute the earth by using plastics. We need to save the earth by planting more trees. Write a sentence about the earth. The earth is a blue planet. How can you save it? So, how can you save the earth? எப்படி எர்த்தை சேவ் பண்ணுவீங்க? We need to save the earth by planting more trees. இந்த இருக்கு பார்த்தீங்களா? The earth by planting more trees. நிறைய ட்ரீஸ் வளர்க்குறது மூலமாக என்ன செய்யலாம்? நம்ம எர்த்தை பாதுகாக்கலாம். Thank you children. Have a nice day.